வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு அழகான அடேனியம் செடி வந்து கிஃப்டாக வந்திருக்குதுங்க. அது எங்கேருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த அழகான பரிசு எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், கவிதா கார்டனிங் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து தாங்க நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த சிஸ்டர் வந்து நம்மக்கிட்ட ஆரம்ப காலங்கள்லேருந்தே விதைகளும் சரி அடேனியம் செடிகளுமே வாங்கியிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தாங்க நமக்கு வந்து இந்த அழகான செடி வந்து வந்திருக்குது. இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. ரொம்ப பாதுகாப்பான முறையில் பேக்கிங் வந்து இருந்ததுங்க. ரொம்ப நீட்டாகவும் பேக் பண்ணியிருந்தாங்க. 2 பாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. இது வந்து ஒரு செடி தான். அது வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க. செடி வந்து எதுவும் சேதமாயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இதை நான் வந்து பிரிச்சுட்டேங்க. நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. இதை நான் வந்து வெளியில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், செடி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். செடி வந்து நல்ல ஒரு 4-5 கிளைகளே இருக்குதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது. 6 கிளை இருக்குது. பக்கத்தில் இன்னொரு கிளை கூட வளர ஆரம்பிக்குது. இது வந்து சில்வர் லவ் அப்படின்னு நினைக்கிறேங்க. எனக்கு சரியாக தெரியல இந்த ஐடி பேர். இது நான் வந்து அவங்களுடைய சேனலில் வந்து வீடியோ பார்த்தேன். அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, அவங்கக்கிட்ட கேட்டப்போ தான் இதை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இது எனக்கு வந்து அவங்க கிஃப்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து சேலுக்கு தான் கேட்டிருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். எனக்கு ரொம்ப ஒரு அழகான பரிசு வந்து கொடுத்துருக்குறீங்க. இதை நான் நட்டு வச்சுட்டு இதோட அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற இந்த மொட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டு தாங்க நடணும். பொதுவாகவே நம்ம அடேனியம் செடிகள் இது மாதிரி வாங்கி நடும்போது மொட்டுகளோ பூக்களோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ணிட்டு தான் நடணும். அப்போ தான் நம்ம வைக்கிற செடி வந்து அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த மொட்டு வந்து அது சத்துக்களை எடுத்துக்கிட்டு அது வந்து பூக்களோ மொட்டுகளோ இருந்ததுன்னா செடியோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். அதனால் அந்த மொட்டை கட் பண்ணிட்டு தான் நான் வைக்க போகிறேன். இதை நான் நட்டு வச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இதோட அப்டேட்லாம் சொல்கிறேங்க. இந்த சிஸ்டர்கிட்ட நிறைய அடேனியம் செடிகள் வந்து வச்சுருக்குறாங்க. நல்ல கலர்ஸ்லேயும் இருக்குதுங்க. செடிகளுமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். உங்களுக்கும் அடேனியம் செடிகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட என்ன பிளான்ஸ் இருக்கோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். இந்த கிஃப்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.